பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த அந்த பாத்திரத்தில் குடிக்க ஆரம்பித்தார். தேவனுடைய கையுறுப்பு விரல் தோன்றி செவற்றில் எழுத ஆரம்பித்தவன் நடுநடுங்கி போனான். முகம் வேறுபட்டது. அந்த வார்த்தையை படிக்க ஒருவனும் இல்லை. ஜோசியக்காரர், குறி சொல்லுகிறவர்கள் எவரும் இல்லாமல் அவர் என்ன செய்தார்? தள்ளாடி போனார். அந்த நேரத்திலே தான் தானியேல் என்ற பரிசுத்த தேவனுடைய மனிதன், பரிசுத்த ஆவியை உடைய தேவனுடைய மனிதன், ஒரு மனிதன் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார். அவன் அடிமைத்தனமாய் வந்தவன், அடிமைப்படுத்தி நாம் கூட்டிட்டு வந்த மனிதர்களில் ஒருவன். ஆனால் வந்த இடத்திலும் இயேசுவுக்காய் வாழ்கிறார். அவருடைய பரலோக தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணித்தார். ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தார். அப்படி ஒரு மனிதன் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு என்ன நடந்தது? அவரை கூட்டிக் கொண்டு வர வைத்த அந்த காரியத்திற்கு விளக்கத்தை கேட்கிறார். நீ இதற்கு மட்டும் விளக்கம் சொன்னால் நான் உனக்கு ரத்தாம்பரமும் என் தேசத்தில் 3வது இடத்தில் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னார். இந்த காலை வேளையில தேவனே, உம்முடைய வல்லமை எங்களை அப்படியாய் தொடும்படியாய் ஜெபி. ஒரு தானியேலை போல ஞானத்திலும் சாமர்த்தியத்திலும் ஆண்டவரே தரிசனங்களை வெளியே ஆண்டவரே அதை பிரதிபலிப்பதிலும் எங்களுக்கு கிருபையை அதிகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அந்த கிருபையை நமக்கும் அதிகமாக்குவாராக. ஆனால் நான் தானியேலை போல வாழ என்னை அர்ப்பணிக்க வேண்டும். தானியேலை போல வாழ என்னை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த நாட்களிலே தான் கர்த்தர் அவருடைய ராஜ்ய பாரத்தை தரியு என்ற மனிதன் அரசால் ஆரம்பிக்கிறான். அதற்கு பிறகு யார் வருகிறார்? கோரேஸ். யார் இந்த கோரேஸ்? கோரேஸ் என்ற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த கோரேஸ் என்ற மனிதன் ஆட்சிக்கு வந்தவுடன் காரியங்கள் மாறுதலாய் முடிய ஆரம்பிக்கிறது. காரியம் மாறுதலாய் முடிய ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள இந்த காலை வேளையில பலமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். காலையில உம்முடைய வல்லமை பலமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். யார் இந்த கோரேஸ் என்று பார்க்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசியினால் ஏற்கனவே சொல்லப்பட்டதான ஒரு மனிதன் இந்த கோரேஸ். இந்த கோரேசை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 44வது அதிகாரம், ஏசாயா 44வது அதிகாரம் 28வது வசனம் போடுமா. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன். பாபிலோன் தேசத்துல தேவன் அவருடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்க வேண்டிய வேளை வரும்போது ஆண்டவர் கோரேஸ் என்ற ஒரு ராஜாவை எழுப்புகிறார். அடுத்த ஆட்சிக்கு வரும்போது கோரேஸ் வருகிறார். ஆண்டவர் கோரேசை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கோரேஸ் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவார். யாரை குறித்து? கோரேசை குறித்து. கோரேஸ் என்ற ஒரு மனிதனை ஆளுகைக்கு கொண்டு வருகிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அப்படி ஏற்படுத்தப்பட்ட மனிதன் தான் இந்த கோரேஸ். இந்த கோரேசை கொண்டு வந்தவுடன் இப்பொழுது தேவாலயம் கட்டப்பட வேண்டும். இவர்கள் எல்லாரும் சிறையிருப்பில் இருந்து வெளியே போக வேண்டும். வேலை வருகிறது. 17 வயதுக்குள்ளே சிறையிருப்புக்குள்ளே போனதான ஒரு மனிதன் இந்த தானியேல். மற்ற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 87 வயசாகுது. எத்தனை வயசு? 87. 70 வருடங்கள் சிறையிருப்பின் நாட்கள். அந்த வருடம் முடியும் போது கர்த்தர் மனிதனை எழுப்புகிறார். அந்த மனிதனுக்கு பெயர் தான் கோரேஸ். இப்ப இந்த மனிதன் என்ன செய்வார் என்று சொன்னால், ஏசாயா 45:1 பாருங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். எப்படிங்க ஒரு அந்நிய தேசத்திலே
ஒரு விக்கிரக ஆராதனை பாபிலோன் தேசத்திலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கோரேசை கர்த்தர் எழுப்புகிறார். எவ்வளவு பெரியதான திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் மாற்றுகிற வல்லமை என் தேவனுடையது. மாற்றத்தை கொண்டு வர என் இயேசுவால் மட்டும்தான் முடியும். என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் ஏங்குகையில் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கின தேவனை நோக்கி பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர்கள் அவருக்காய் காத்திருப்போமானால் நமக்காக ஒரு கோரேசை கர்த்தர் எழுப்புவார். ஆனா அவருடைய வேலை வரும்போதுதான் எழுப்புவார். அது வரைக்கும் சிறையிருப்புலதான் இருக்கிறாங்க. தங்கள் ஊர் பக்கம் திரும்ப முடியவில்லை. எருசலேமுக்கு போக முடியவில்லை. எருசலேமிலே தேவாலயம் இடிக்கப்பட்டு அதிலிருந்து தானே இந்த வெள்ளி பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். எதுல இருந்து எடுத்துக்கொண்டு வந்தார்கள்? அந்த எருசலேமில் இருந்து தான் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். வெள்ளி பாத்திரங்கள், பொன் பாத்திரங்கள் ஒண்ணு கூட விடல. இந்த நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணிட்டாருன்னா ஒன்னே ஒண்ணு கூட விடலங்க. ஒன்னே ஒண்ணு கூட விடாம மொத்தத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. சர்ச்சில் இருந்த பிளேட் எல்லாமே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். போடுமா எஸ்ரா. இதுல எஸ்ரா, நெகேமியா இவங்க எல்லாருமே சிறைபிடிக்கப்பட்டு போனவர்கள் தான். அங்கிருந்து இப்போ ஒரு குரூப்பை ரிலீஸ் பண்றாங்க. நீங்க மறுபடியும் உங்க ஊருக்கு போங்க. அப்படி திரும்பி வந்தவர்கள் தான் இந்த எஸ்ரா. எஸ்ரா 1வது அதிகாரம் போடுமா. கோரேசை குறித்து படிப்போம். அல்லேலூயா, thank you Jesus. 4வது வசனம் போடுமா. நன்றி இயேசுவே, உம்முடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்து ஒரு சில கோர்வையான காரியங்களை கொண்டு வருகிறது. எஸ்ரா 1:1. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. எதை ஏவினார்? ஆவியை. கோரேசின் ஆவியை ஏவுகிறார். ஒரு மனிதனை கர்த்தர் உள்ள தூண்டி எழுப்புறார். நீ இதை செய்யணும்னு சொல்லி எழுப்புறார். அந்த மனிதனுக்கு பெயர் தான் கோரேஸ். இந்த பெல்ஷாத்சார் ஆட்சி பண்ணின நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த உபத்திரவம் இருந்தது. ஆனால் இந்த கோரேஸ் ஆட்சி பண்ண வந்தவுடன் காரியம் மாறுதலாகிறது. கர்த்தர் இந்த கோரேசினுடைய ஆவியை ஏவ துவக்குகிறார். ஏவ துவக்கின உடனே அடுத்த வசனம் பாருங்க. யூதேயாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கட்டளை எங்க வந்தது? முதல் வரி பாருங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியிலே ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி. எஸ்ரா என்பவன் ஒரு வேத பாரகன். இந்த மனிதன் ஒரு வேத பாரகன். வேதத்தை கற்றறிந்தவர், வேதத்தை ஜனங்களுக்கு எடுத்து உரைக்கிறவர், வேத வசனத்தை கை கொண்டு வாழ்கிறவர். இது முக்கியம். எடுத்து உரைக்கிறவங்க மட்டும் இருக்கக்கூடாது. கை கொண்டு வாழ கிருபை தாங்கப்பா. இந்த வேத வசனத்தின்படி வாழும்படியான கிருபை பெருகட்டும் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த எஸ்ரா. இந்த எஸ்ராவுக்கு ஆண்டவர் அந்த சிறையிருப்பில் இருக்கும் போது நம்ம தானியேல் என்ற மனிதனையும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 4 மனிதர்களை குறித்துதான் அங்கே எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இந்த எஸ்ரா எல்லாம் எந்த இடத்தில் இருந்தார்? இவர்களுக்கெல்லாம் ராஜ குலத்தார் வாழ்கிற இடத்தில் இருந்தார்கள். ராஜ மேன்மை இருந்தது தானியேலுக்கெல்லாம். ஆனா இவங்கெல்லாம் எந்த இடத்தில் இருந்தார்கள் என்பது தெரியாது. மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கையை கடந்து வந்தவர்கள் எஸ்ராலாம். இப்ப அங்கிருந்து ரிலீஸ் பண்ணும் போது ஒரு குரூப்பை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. நீங்க உங்க ஊருக்கு போங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? 70 வருஷம்.
70 வருடங்கள் கழித்து ஒரு குரூப் வெளியே வருது. அதுல வந்த மனிதன் இன்னொருவர் எஸ்ரா. இப்ப இந்த மனிதனுக்கு ஒரே வாஞ்சை அங்க இருக்கும்போது என்ன தெரியுமா? இடிக்கப்பட்ட தேவாலயம் கட்டணும். என்ன வாஞ்சை? இடிந்து போன தேவாலயத்தை மறுபடியும் எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. காலை வேளையில இந்த வாஞ்சையோடு கூட வாழ்ந்ததான ஒரு மனிதன் 70 வருட காலங்கள் சிறையிருப்பை தான். 70 வருடமும் ஒரே வாஞ்சை தான், தேவாலயம் மறுபடியும் கட்டணும். 4வது வசனம் போடுமா? அந்த ஜனங்களில் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்தில் ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு வெள்ளி பொன் திரவியங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார். என்ன கொடுத்து அனுப்பணும்? போகும்போது ஆலயத்துக்குரிய எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பணும். இதுதான் கோரேஸ் போட்ட கட்டளை. எந்த பாத்திரத்தை எடுத்த பெல்ஷாத்சார் குடிக்க தொடங்கினாரோ அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் வரிசையாய் வைக்கின்ற அந்த பாத்திரத்தை எல்லாவற்றையும் சுத்திகரித்து தேவனுடைய பாத்திரத்தை அப்படி தொடும் போதே கையுறுப்பு எழுதி அவனுடைய முகநாடி வேறுபட்டது. அன்று இரவே அவன் கொலை செய்யப்பட்டான். என்றைக்கு அவன் அதை தொட்டானோ தவறான விதத்திற்காய் தேவனுடைய ஆலயத்திற்குரிய படிமுட்டுகளை அன்று இரவே பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். ஆனால் இந்த கோரேஸ் என்ற மனிதன் ஆட்சிக்கு வருகிறார். வந்தவுடன் தேவன் அவருடைய ஆவியை எழுப்புகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நாட்களாய் காரியங்கள் நகராமல் இருக்கலாம், காரியங்கள் மாறி இருக்கலாம். ஆனால் வேளை வரும்போது வேதம் சொல்லுகிறது, காரியத்தை மாற்றும்படி கர்த்தர் மனிதர்களை எழுப்புவார். மேல் அதிகாரியின் நிமித்தம் எனக்கு பயங்கர டார்ச்சர் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொறுமையா இருங்க. வேளை வரும்போது காரியம் மாறுதலாய் முடியும். என்னை பயங்கரமா டார்கெட் பண்றாங்க, கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. காரியம் மாறுதலாய் முடிய ஆரம்பிக்கிறது. 5வது வசனம், எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி வந்தார்கள். அங்கிருந்து வந்த குரூப்ல ஒரே தரிசனத்தோடு ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதிலே வந்தவர்கள் தான் இந்த எஸ்ரா, நெகேமியா வருது இல்ல அடுத்தது. இவங்க எல்லாம் அங்கிருந்து வந்தவங்க தான். 7வது வசனம் பாருங்க. நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளை எல்லாவற்றையும் எடுத்து கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். என்ன ஒரு தேவனுடைய வல்லமை! நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்து கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்து பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் கோவிலில வைத்திருந்தான். அவன் கோயில்ல கொண்டு போய் வச்சுட்டான். அப்படி நான் தான் ஜெயிச்சேன் காட்டுறது. ஏன் ஆண்டவரே இவ்வளவு பெரிய காரியத்தை விட்டு கொடுத்து விட்டேன்? ஜனங்கள் விக்கிர ஆராதனைக்கு போகும்போது கர்த்தர் அதை அருவருத்தார். சிறையிருப்பிலே இத்தனை வருடங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த தண்டனை தான். அது சிறையிருப்பின் நாட்கள். சில பேருக்கு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் சில சிறையிருப்பு நீங்காது. யாரா இருந்தாலும் சரி, எனக்கும் அப்படிதான். நான் மாறுகிற வரைக்கும் நீங்காது. சில ஜபங்கள் சில அளவுக்கு எட்ட வேண்டும். அந்த எட்டுகிற வரைக்கும் நீங்காது.
இங்க வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் தேவாலயத்து பனிமுட்டுகளை கோரேஸ் ராஜா அந்த கோவிலில் இருந்து எடுத்து கொடுக்கிறார். வரும்போது சும்மா வரல, எல்லாவற்றையும் தூக்கிட்டு போன ஒன்ன கூட விடாம எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரேதாத்தின் கையினால் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பார் சாரிடத்தில் எண்ணி கொடுத்தான். என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஐயா, அங்கிருந்து என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க படிக்கலாமா? சர்ச்சில் இருந்து என்னெல்லாம் கொண்டு போனாங்கன்னு படிக்கலாமா? அவைகளில் தொகையாவது பொன் தட்டுகள் 30. எப்படி எண்ணி கொடுத்தாரு? ஏன் இந்த கணக்க படிக்கிறேன் தெரியுமா? எடுத்துக்கொண்டு போனவைகளில் ஒண்ணு கூட மிஸ் ஆக கூடாது. என்ன எடுத்துட்டு போனாங்க சர்ச்சில் இருந்து? சாதா சில்வர் தட்டு இல்ல, தங்க தட்டுகள், பொன் தட்டுகள். எத்தனை? 1 2 இல்ல, 30. வெள்ளி தாளங்கள் 1000, கத்திகள் 29. கத்தி கூட கொடுக்கல. என்னெல்லாம் எடுத்துட்டு வந்து கோயில்ல வச்சிருக்காரு அந்த நேபுகாத்து நேச்சாரு. என்னெல்லாம் கொண்டு வந்து நம்ம கோயில்ல வச்சிருக்கோம். அத்தனையும் எருசலேமில் உள்ள தேவாலயங்களுக்கு உரியது. அதை எடு மொத்தத்தையும் அங்கே கூப்பிட்டு அதற்குரிய அதிகாரிகளை கூப்பிடுகிறார். கோரேஸ், எல்லாத்தையும் எடு. தேவன் பாத்தீங்களா, வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் செய்வதிலும் உண்மை உள்ளவர். எங்க ஒரு கத்தி மிஸ் ஆனா என்ன? இங்க பாருங்க, கத்தி 29 கத்தி, பொற்கிண்ணங்கள் 30. இதெல்லாம் தூப வர்க்கங்கள் காட்ட வேண்டிய இடத்திலே உள்ளே இருந்தது. பிரதான ஸ்தலத்திற்குள்ளே பொற்கிண்ணங்கள் 30, வெள்ளி கிண்ணங்கள் 410, மற்ற பனிமுட்டுகள் 1000, பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாம் 5400. அவ்வளவு மொத்தம் சேர்த்த 5400. இவைகளை எல்லாம் சேஸ்பாத்சார் சிறையிருப்பில் நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்து கொண்டு போனார். அத்தனை எடுத்துக்கொடு. சர்ச்சில் இருந்து கொண்டு வந்த ஒண்ணு கூட விடக்கூடாது. என்ன விடக்கூடாது? ஒண்ணு கூட விடக்கூடாது. எல்லாத்தையும் எடு கொண்டு வந்து நம்ம கோயில்ல வச்சிருக்காங்க. இந்த விக்கிரக கோயில்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஆண்டவருடைய பாத்திரங்கள். அதை எடுத்து அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் அவன் குடிக்க ஆரம்பித்து. இந்த கால வேளையில தேவன் நமக்காய் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். தேவன் எழுந்தருளினா போதும், சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். அவர் இந்த கோரேசின் ஆவியை ஏவலைனா இதை செய்ய முடியாது. ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுக்காக எந்த மனிதனுடைய ஆவியை ஏவ வேண்டுமோ நீர் ஏவணும். நான் போய் எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்டா செய்ய மாட்டாங்க. கர்த்தர் தொடணும் ஐயா. அந்த ஆவியை கர்த்தர் தொட வேண்டும். அவர் தொட்டால் மாத்திரமே காரியங்கள் மாறுதலாய் முடியும். அப்பா, என்னுடைய வாழ்க்கையிலும் தொட வேண்டியவங்களை தொடங்கப்பா. எடுத்து கொடுக்க வேண்டியதை எடுத்து நீரே கொடுங்கப்பா. அதை பரலோகம் செய்யும். இவங்க போய் எப்பதான் இதெல்லாம் இவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படிதானேங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட நேரத்துலதான் கர்த்தர் கோரேசை கொண்டு வந்த ஆட்சிக்கு வந்த மறு நிமிடம் அவர் செய்த காரியம் இது. கோரேஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் அடுத்தது அவர் செய்தது ரிலீஸ் பண்றதுதான். சிலரை கொண்டு வந்து ஆண்டவர் கட்டுகளை அறுப்பார். சில இடங்களுக்கு செல்லும் போது, ஜெபிக்கும் போது கட்டுகளை அறுப்பார். அதற்கான வேலைகளை கர்த்தர் வைத்திருக்கும் போது அதை சரியாய் கொண்டு வந்து கர்த்தர் செயல்படுத்துவார்.
இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கோரேசை எழுப்பின தேவன் ஒரு பாபிலோன் தேசத்திலே கோரேசை எழுப்புவாரானால், எனக்காக ஒரு மனிதனை எழுப்புவது எவ்வளவு நிச்சயம் ஐயா! நிச்சயித்திருக்கிறார். தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். பொய் சொல்ல மனிதன் அல்ல. எப்படி ஆகும்னு யோசிக்காதீங்க. காரியம் மாறுதலாய் முடியும். ஒரு இரவுக்குள்ளேயே முடிந்து விடும். விடிகள் வரும்போது காரியம் மாறுதலாய் இருக்கும். எண்ணி கொடுத்தான் அத்தனையையும். அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Holy Spirit. இந்த காலை வேளையில எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் இழந்தவைகளை எல்லாம் ஆண்டவர் எண்ணி கொடுக்க வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எண்ணி கொடுக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. Thank you Jesus. பிசாசானவன் எதெல்லாம் கொண்டு போயிட்டான் பாத்தீங்களா? Thank you Jesus. கர்த்தருடைய வல்லமை இந்த கால வேளையில நம்மேலே பிரவாகித்துக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிரவாகிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாளைக்கு இவரை குறித்த காரியங்கள் அதிகமாய் சொல்லப்படும். இந்த காலை வேளையில ஒரு தேவ வல்லமை நம்மை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். 2 வசனத்தை படித்து அதிலிருந்து தான் நாளைக்கு திரும்ப கொண்டு வர போறோம். எஸ்ரா 5வது அதிகாரம். எஸ்ரா 5வது அதிகாரம் 13வது வசனம். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார். ஆலயத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதற்குரியது எல்லாத்தையும் திரும்ப அனுப்புறது மட்டும் இல்ல, அங்கே இருக்கிற சில பொருட்களையும் சேர்த்து கொடுத்தார். அதாவது கொண்டு போனது மட்டும் ரிட்டர்ன் வரல, கொண்டு போகாததையும் கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். எவ்வளவு நல்ல தேவன்! ஆனா இவர்களுடைய பாரம் எல்லாம் என்ன தெரியுமா? எஸ்ராவுக்கு தேவாலயம் இடிக்கப்பட்டது. அந்த தேவாலயத்துலதான் எஸ்ரா வேத பாரகன், வேதத்தை எடுத்து போதிக்கிறதான ஒரு மனிதன் இந்த எஸ்ரா. இப்ப மாதிரி எல்லார் கையிலையும் பைபிள் கிடையாது. ஒருவர் வாசிப்பார், மீதி பேர் நின்னு கேட்கணும். ஒரு ஜாமம் மட்டும் பைபிளை கேட்பாங்க. ஒரு ஜாமம் மட்டும் நின்று கொண்டே பைபிளை கேட்பாங்க. இந்த அதிகாரத்திலே இருக்குது அந்த வசனங்கள். இப்ப இந்த தேவாலயத்தை கட்டுகிறதற்கு கட்டளையிடுகிறது மாத்திரமல்ல, நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்த தேவாலயத்தில் இருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பனிமுட்டுகளை ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலில் இருந்து எடுத்து அவர் சேனாபதியாகி நியமித்த செஸ்பாத்சார் என்னும் நாமம் உள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்புவித்து, நீ இந்த பனிமுட்டுகளை எடுத்து எருசலேமில் இருக்கும் தேவாலயத்திற்கு கொண்டு போ, கொண்டு போ, கொண்டு போ. யாரு? அந்த ஒரு ஆளே. நேரம் கொண்டு போய் நீதான் கொடுத்துட்டு வரணும். கொண்டு போ, நாங்க எடுத்துட்டு போங்க. அப்படி இல்ல, கொண்டு போ, கொண்டு போ. தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும். முடிஞ்சு போச்சு. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார் சொல்றீங்களே சிஸ்டர், எப்படி செய்வார்? வேலை வரும்போது தானாய் அதற்குரிய நபர்களை அவரே எழுப்புவார். என்ன சொல்றாரு பாருங்க, ஜோமன 6:25. இந்த வசனத்தை இன்னொரு தடவை படித்த 2 நிமிஷம் தான் சொல்லுவோம். இங்க பாருங்க, நீ இந்த பனிமுட்டுகளை எடுத்து எருசலேமில் இருக்கும் தேவாலயத்திற்கு கொண்டு போ, செஸ்பாத்சார் என்னும் நாமம் உள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்புவித்து அதிலிருந்து எடுத்த அனைத்தையும் நீ கொண்டு போ. எங்கேயா கொண்டு போகணும்?
ஐயா, நம்முடைய முற்பிதாக்கள் முன்னாடி இருந்த ராஜாக்கள் இதை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். நீர் இதை கொண்டு போய் அங்கே கொடுக்க சொல்லி சொல்றத செய். அவ்வளவுதான். இந்த காலை வேளையில எனக்குரியதான புத்தகம் திறக்கப்படும். எனக்குரியதான வாசல்கள் திறக்கப்படும். திறக்கப்பட வேண்டிய வேலை வரும்போது அதை தடுக்க ஒருவனாலும் முடியாது. ஒரே வந்த முதல் வருஷத்திலேயே செஞ்சிட்டாரு ஐயா. ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்திலேயே மொத்தம் ரிலீஸ் பண்றாரு. பண்றது மட்டும் இல்ல, என்ன சொல்றாரு பாருங்க 15வது அதிகாரத்துல, தேவனுடைய ஆலயம் எங்கே இடிந்ததோ அதே ஸ்தலத்திலே கட்டப்பட வேண்டும். அதற்கு இன்னும் என்னெல்லாம் தேவை நாளைக்கு படிக்கிறேன். அத்தனையையும் இந்த கோரேஸ் என்ற இந்த ராஜாவை கொண்டு கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டு போனார். கண்களை மூடலாமா? எனக்கான வேலை வரும்போது, எனக்கான எல்லாரும் சொல்லலாமா, எனக்கான வேலை வரும்போது அதை தடுக்க எந்த மனிதனாலும் முடியாது. அந்த 70 வருடங்களும் இந்த மனிதர்களுடைய ஜெபம். தானியேல் எப்படிங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாரு? எருசலேம் நேரா எந்த திசையிலே எருசலேம் ஆலயம் இருந்ததோ அதற்கு நேராய் முழங்கால் படியிட்டு தானியேலுடைய ஜெபமும் அதேதான். தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு அதில் இருந்த பொற்பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் இந்த கோயிலுக்குள்ள வந்துருச்சு ஐயா. இவர்கள் எல்லாருடைய ஜெபங்கள் ஒரு நாள் 2 நாள் ஜெபம் இல்லை. இது 70 வருட ஜெபம். 70 வருட ஜெபத்திற்கான பதில் தான் இந்த கோரேஸ். வேற யாராவது ஆட்சிக்கு வந்திருந்தா செஞ்சிருக்க மாட்டாங்க. கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறார். என் தேசத்திலும் நடக்கட்டுமே. ஒரு பெரிய எழுப்புதல் இல்லாமல் என் தேசம் அழிந்து விடக் கூடாதப்பா. என் ஆண்டவர் யார் என்று தெரியாமல் என் தேசம் அழிந்து விடக் கூடாது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எந்த மனிதனை கொண்டு நேபுகாத்து நேச்சாரை கொண்டு ஆலயம் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டதோ, ஒரு மனிதனை கொண்டு, எந்த மனிதனை கொண்டு தீக்கிரையாக்கப்பட்டதோ 6:28 கைகளை உயர்த்தலாமா? ஆனா இந்த ஒரு மனிதனை கொண்டு வந்தாரு, அத்தனையும் திரும்ப வருது. அது இல்லாத அவங்க ஊர் ஆள்கிட்டயே எந்த ஊர் ஆள் போய் எடுத்துட்டு வந்தானோ அதே ஆள்கிட்ட நீ கொண்டு போ, தேவாலயம் கட்டுறதுக்கு என்னெல்லாம் அங்க தேவைன்னு பார்த்துட்டு வாயா. அத்தனை இங்க இருந்துதான் போனோம். சொன்னதை செய்து முடிப்பி, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டி, கையை கொண்டு அப்பா ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்பா என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை இன்னுடைய சமூகத்துல தரை மட்டுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. என்னுடைய வாழ்க்கையிலும் கோரேசை எழுப்பினது போல எனக்காய் எழுப்ப நீர் வல்லமை உள்ள தேவன், இன்றைக்கும் ஜீவன் உள்ள தேவன், பொய்யுரையாத தேவன், மாறாத தேவன். அந்த நாட்களில் எழுப்பினது போல எனக்கும் எழுப்பும். எத்தனை நாள் ஜெபம் தெரியுமாங்கது? 70 வருஷம் ஜெபம். அந்நிய தேசத்திலே 70 வருஷம் ஜெபம். 70 வருடங்கள் கழியும் போது இவர்கள் திரும்பவும் தன் ஊருக்கு வருகிறார்கள். எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்கிறது. அல்லேலூயா. மாற்றத்தை கொண்டு வந்து மறுபடியும் தேவாலயம் எழும்ப ஆரம்பிக்கிறது. அதற்குரியது எல்லாம் மறுபடியும் அதின் ஸ்தானத்திலே வைக்கப்பட ஆரம்பிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் இழந்து போன எல்லா காரியங்களையும் திரும்ப கொடுப்பது மாத்திரமல்ல,
எந்த ஸ்தானத்திலே நான் இருக்கணுமோ அந்த ஸ்தானத்திலே என்னை நிறுவ பண்ணுகிறவர் அவருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில நம் நடுவிலே அசைவாடி கொண்டே இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை இந்த வசனத்திலிருந்து தொடரும் விட்டுறாதீங்க. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை சொல்ல போகிறேன். Thank you Jesus. எல்லாரும் அல்லேலூயா சொல்லி முடிக்கலாம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சான்சேக்கு எப்ப வந்தாரு? சொன்னது எப்படி நிறைவேற்றினார் பாரு. வாய்ப்பே இல்லை. இந்த கோரேஸ் வரலைன்னா அங்க வாய்ப்பு கிடையாது. வந்த முதல் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் செய்த காரியம் தான். எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி போதும். 70 வருஷம் அடிமையா வச்சிருக்கீங்க, அவ்வளவு பேரை ரிலீஸ் பண்ணி விடியா. என்னெல்லாம் பண்ணாங்க? நேபுகாத்நேச்சார்